So hello everyone, a very good evening. So first of all, thanks for coming here. So இங்கே வந்ததுக்காகவே மிகப்பெரிய நன்றி. ஸோ ஹியர் வி கோ. எஸ், நான் அதை பற்றி தான் பேச வந்திருக்கேன். ஓகே, ஸோ எஸ், தேங்க்ஸ் லாட். இவ்வளோ பேர் வந்ததுக்காக மிக நன்றி. ஸோ எஸ், இங்கே தான் நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஹோப் யூஆர் ஓகே நவ். டெஃபினெட்லி ஆசம். ஓகே ஓகே, ஸோ எஸ், டெஃபினெட்லி ஆசம், அந்த தான் நான் சொல்லணும். ஸோ இங்கேருந்து நம்ம இன்னைக்கு ஒரு 10 மினிட்ஸ் நான் உங்கள் கூட நான் அப்படியே பேசுகிறேன். ஒரு பிளான் அண்ட் ஒரு ஷெட்யூலோட தான் வந்திருக்கேன். ஸோ டெஃபினெட்லி ஒரு 10 மினிட்ஸ் உங்கள் கூட நான் பேசுகிறேன். ஸோ ஆஃப்டர் 10 மினிட்ஸ் நான் டெஃபினட்டாக அப்படியே நான் வந்து கமெண்ட்ஸ்க்கு செக்ஷனுக்கு மாறுறேன். ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு செஷன் தான் தோணுது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இன்வைட் பண்ணுறேங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி லைக். ஓகே, ஸோ நேற்று ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஒரு சேலஞ்ச் வீடியோ அப்படின்னு சொல்லி ஓப்பன் சேலஞ்ச் மாதிரி போட்டிருந்தோம். ஸோ 45+ SBI கிளர்க் மெயின்ஸில் வரல அப்படின்றால் வில் டெலிட் தி சேனல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மல் நெகட்டிவ் அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ ரீசனபிள் நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இம்பாசிபிள். ஓகேங்களா? இம்பாசிபிள், அது வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 45+ இஸ் டெஃபினெட்லி இம்பாசிபிள். ஒரு 30+ ஓகே, 35+ ஓகே, 40 கூட ஓகே, ஆனால் 45+ இஸ் டெஃபினெட்லி இம்பாசிபிள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கும் போது நிறைய ரீசனபிளாக தான் இருந்தது. இதனால தான் அதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு நிறைய வந்துட்டே இருந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். உண்மையிலே இம்பாசிபிளா, நம்ம தெரியாமல் சொல்லிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லிட மாட்டோம். தெரியாமலாம் அப்படி ஒன்றும் இம்பாசிபிள் அப்படிங்கிறது வந்து சொல்லிடவே மாட்டோம். எஸ், இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ எனிதிங் இஸ் இம்பாசிபிள் அன்டில் இட்ஸ் டன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ ஒன்று செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அதை வந்து எப்பவுமே இம்பாசிபிளாக தான் இருக்கும்னு சொல்லி ஒரு கோட் ஒன்று பார்த்தேன். அங்கே தான் ஆரம்பிச்சது இந்த பிளானு. ஸோ டெஃபினெட்லி இந்த செஷன்ஸ்க்கு அப்புறம் இந்த SBI கிளர்க்கு எக்ஸாம் முடிஞ்ச வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இம்பாசிபிள்ங்கிற விஷயத்தை இனிமேல் பாசிபிள்னு எல்லாரும் பேச ஆரம்பிப்போம். எஸ், இது நடந்துச்சு, பாசிபிள், 45+ இன் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறத இனி சொல்லுவாங்க அப்படிங்கிறத நான் வந்து உறுதியாக நான் சொல்கிறேன். ஸோ ஆல்வேஸ் இட் சீம்ஸ் இம்பாசிபிள் அன்டில் இட்ஸ் டன். ஸோ அது எப்படி செய்யறது, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எல்லாம் ஓகே, செய்கிறோம், அதெல்லாம் ஓகே. எப்படி செய்யறது அப்படின்னா, பக்காவான ஒரு பிளான் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணுறேன். ஸோ எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, பிஃபோர் எ வார், ஒரு சண்டை ஆரம்பிக்கிற மட்டும் 2 விஷயம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். பிஃபோர் அ வார் 2 விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது ரெண்டுமே தான் நம்ம எனிமி, விச் மீன்ஸ் கொஸ்டின் எடுக்கிறவங்க. கரெக்டா? ஸோ நமக்கு வரப்போற கொஸ்டின்ஸ் மட்டும் தான் அவனோட எனிமி. ஓகேங்களா? ஸோ நம்ம எனிமியோட ஸ்ட்ரென்த் என்ன அண்ட் நம்மளோட வீக்னஸ் என்ன, இது 2 விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டார்கெட் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எனிமி ஸ்ட்ரென்த் இந்த சென்ஸ், அவங்க எப்படி கொஸ்டின் எடுக்கிறாங்க, அவங்க எந்த கொஸ்டினா எடுக்கிறாங்க, எந்த நாள் அந்த 55+ வந்து 45+ வந்து எடுக்க முடியாம வைக்கிறாங்க அப்படிங்கறத வந்து அதான் அவங்க ஸ்ட்ரென்த். ஸோ எப்படி தான் நம்ம 6 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் கேப்சூல் அது இதுன்னு படிச்சுட்டு போனாலும் நம்மளால ஏன் அந்த 45 எடுக்க முடியல அப்படிங்கிறது அவங்க ஸ்ட்ரென்த். அண்ட் அவர் வீக்னஸ், நம்ம கிட்ட நார்மலா இருக்கிற அந்த வீக்னஸ், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி மட்டும்தான் இந்த பிளானை வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் எடுத்தோம். ஸோ நேற்று ஃபுல் அனாலிசிஸ். ஓகேங்களா? ஃபுல் அனாலிசிஸ் ஃப்ரம் த நைட் ஸ்டார்ட் பண்ணி ஸோ இன்னைக்கு காலையில் மத்தியானம் ஈவினிங் வரைக்கும் பேட்சாக கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் SBI கிளர்க்கு முந்தின இயர், அதுக்கு முந்தின இயர் IBS கிளர்க்கு, கிளரிக்கல் கேடரில் இருக்கிற எல்லா எக்ஸாமையும் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேட்சாக எடுத்து அனாலிசிஸ் பண்ணோம். ஸோ அதை அனாலிசிஸ் பண்ணும்போது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணிருக்கேன், விச் இஸ் லாஸ்ட் இயர். ஏன்னா இப்போ அதான ரீசெண்ட் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் மட்டும் உங்களுக்கு நான் இப்போ டிஸ்பிளே வச்சிருக்கேன். உங்க முன்னாடி இருக்கிறது போன வருஷம் கேட்ட அந்த SBI கிளர்க்ல கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ் உடைய அந்த கம்ப்ளீட் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் தான். ஸோ இங்க பாருங்களேன், இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான ப்ளூ ஏரியாஸ் இருக்கும். இந்த ப்ளூ ஏரியாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் தான். நம்ம டெய்லி படிக்கிற அதே தான் அந்த கரண்ட் அஃபேர்ஸ், கம்ப்ளீட்லி இந்த டெய்லி படிக்கிற கரண்ட் அஃபேர்ஸ். நமக்கே பயம் காட்டின ஒரு 2-3 விஷயம் என்னன்னா, இந்த ரெட் ஏரியாஸ், அந்த எல்லோ ஏரியாஸ், இது 2 மட்டும்தான் நமக்கு உண்மையிலே டஃப் கொடுக்க போற அந்த ஏரியாஸ். ஸோ 30-35+ சப்ப மேட்ரு, அதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது. சும்மா டெய்லி வந்து நம்ம லைவ் பார்த்துட்டு போனாலே முடிஞ்சு போச்சு. ஆனா அங்க இருக்க அந்த ரெட் ஏரியாஸ் மட்டும் தான் நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு டார்கெட்டான நம்ம ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ இந்த ரெட் ஏரியாஸ் அண்ட் எல்லோ ஏரியாஸ் எப்படின்னு சொல்லி நம்ம டீம் எடுத்து பார்க்கும்போது, ஸோ ஒரு பேட்சா எடுத்து கொஸ்டின் அனலைஸ் பண்ணோம். ஒவ்வொரு பேட்சா அனலைசிஸ் பண்ணி ஸோ ஒரு அவுட்லைனராக கொண்டு வந்தோம். டோட்டல் அவுட்லைனராக என்னதான் கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது இதுதான் என்னோட ஃபைனல் ரிசல்ட்டாக கிடைச்சது. ஸோ இதான் டோட்டல் அனாலிசிஸ் ஆஃப் அவர் கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் அனாலிசிஸ். ஸோ அப்படி அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு கிடைச்சது என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக வெப்சைட்ஸ் ஓகேங்களா, நார்மலாக ஒரு 3-4 வெப்சைட்ஸ் வந்து படித்தாலே 1 மினிட் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிடுறேன். ஓகே, நார்மலாக நீங்கள் ஒரு 3-4 வெப்சைட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம், இல்லை வந்து நம்ம ரெகுலராக லைவ் இதெல்லாம் நிறைய பார்க்குறோம் அப்படின்னாலே இந்த 30+ங்கிறது சப்ப மேட்டர், அது கண்டிப்பாக அது நம்ம லைன்லேயே இருக்காது. ஸோ அந்த 30+ங்கிறது கண்ணை மூட்டை அடிக்கிற ஒரு ஒரு ப்ராஜெக்ட்.
ஆனா அங்க இருக்கிறது மீதி இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் நம்மளோட ஒரிஜினல் ஸ்டாட்டிக் விஷயங்கள். என்னன்னா பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை தாண்டி அவங்க கேட்கிற முக்கியமான ஏரியாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஸ்டாட்டிக் ஜிகே. நம்பர் 1 ஸ்டாட்டிக். பட்ஜெட்ல இருந்து எல்லா வருஷமும் 3-4 கொஸ்டின் கேட்டே இருந்திருக்காங்க. ஓகே, அது யாருமே நோட் பண்ணாங்களா பண்ணலையான்னு தெரியல. ஆனா பட்ஜெட்ல இருந்து டெஃபினெட்லி 3-4 கொஸ்டின்ஸ் இஸ் கமிங். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்ல 3-4 கொஸ்டின், பட்ஜெட்ல 3-4 கொஸ்டின் இங்க வருது. இது ஒரு மிகப்பெரிய கண்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 7-8 மாசம் முன்னாடி, ஐ மீன் 8, 9 or 10 months முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கிருந்து 1-2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நான் முன்னமே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ஒர்க்கை நம்ம எடுத்து இன்டெப்தா ஹார்ட் ஒர்க்கா நீங்க போட்டு பண்ணும்போது இந்த நேச்சரே வழிவிடுன்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் இங்க தான் பார்த்தேன். ஏன் அப்படின்னா இப்போ 10 மாசம் இல்லை, நான் சேலஞ்ச் பண்றேன் 1 இயருக்கு முன்னாடி சரியா எக்ஸாம் நடத்த போறது ஆப்வியஸ்லி எதர் ஜூன் ஆர் ஜூலை எதுல வரதோ தெரியல, எப்படி வந்தாலும் சரி 1 இயருக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தா கூட நம்ம அந்த அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பிகாஸ் நம்ம லாஸ்ட் இயர் ஜூலைல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். ஜூலைல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 7-8 months இல்ல, நீங்க 1 இயருக்கு முன்னாடியே வந்து கேட்டாலும் சரி அந்த 1-2 கொஸ்டினை டெஃபினட்டா அட்டன் பண்ண முடியும். அடுத்து வருது பாத்தீங்களா எக்கனாமிக் ஸ்டாட்டிக். ஸோ எக்கனாமிக் ஸ்டாட்டிக்ஸ் விச் இஸ் நத்திங் பட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் மாதிரி, ஒரு ஃபினான்ஷியல் அவேர்னஸ் மாதிரி. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸ் நம்ம எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம், கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருக்க மாட்டோம். ஒன்லி ஆர்டிகல்ஸ்ல வரும், நியூஸ் பேப்பர்ல வர அந்த ஆர்டிகல்ஸ்ல இருந்து தான் தூக்கியிருக்காங்க. அந்த 4-5 கொஸ்டின் எங்கெங்கெல்லாம் எடுத்து சுத்தி பார்த்தா அந்த ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு ரீசென்ட் டைம்ஸ் ஹிந்துவோட எடிட்டோரியல், நியூஸ் ஆன் ஏரோடைய ஆர்டிகல்ஸ், பிஐபியோட ஆர்டிகல்ஸ், பிஐடி உடைய ஆர்டிகல்ஸ், இப்படி வர அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் தூக்கி தான் வந்து நமக்கு அந்த 4-5 ஸ்டாட்டிக் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அதனாலதான் நம்மளால யாராலையுமே அந்த ஒரு 3-4 கொஸ்டின் அட்டனே பண்ண முடியுது வருஷம். அப்போ என்ன பண்ணி ஆகணும், பேப்பர் உட்காந்து விடி படிக்கணுமான்னா நோ. ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு, அதை நான் எப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக் ஸ்டாட்டிக்ஸ் வந்து எப்பவுமே 4-5 கொஸ்டின் கேட்கறனால தான் நம்ம அதை அட்டன் பண்ண முடியல. அண்ட் லாஸ்ட் வாங்க ஸ்டாட்டிக் பேங்கிங் அவேர்னஸ். வருஷம் நம்ம இதை ஸ்கிப் பண்ணிட்டு போறதுக்கு ஒரே காரணம் கொஸ்டின் கம்மியாயிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கம்மியா இருந்த சென்ஸ் அங்க 3-4 கொஸ்டின் இருக்கு விச் இஸ் 4 marks. ஒரு 4 marksங்கிறது நம்ம 45+ ரீச் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ ஸ்டாட்டிக் பேங்கிங் அவேர்னஸ் படிச்சே தீர வேண்டும். அது எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது ரீசென்ட் டைம்ஸ் நம்ம அடுத்து வரதுல பார்க்கலாம். as well as நீங்க ஸ்டாட்டிக் பேங்க் அவேர்னஸ்க்கு ஏகப்பட்ட வீடியோ கண்டென்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜாக்சன் சாரோட கரண்ட் அந்த வீடியோ கோர்ஸ்ல இருக்கு. நீங்க தயவு செஞ்சு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. எங்க கண்டென்ட் கிடைச்சாலும் பாக்குறது இட்ஸ் குட் ஹேபிட். ஸோ ஸ்டாட்டிக் பேங்கிங் அவேர்னஸ்ல 3-4 கொஸ்டின் நம்ம அடிச்சே ஆகணும். நம்ம டார்கெட் ஒன்லி 45+. அண்ட் லாஸ்டா வருது அன்பிரடிக்டபிள் 2. எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இந்த அன்பிரடிக்டபிள் 2 கொஸ்டின் சத்தியமா முடியல. அது என்ன கரண்ட் அஃபேர்ஸா இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையானே தெரியல, ஒண்ணுமே நமக்கு புரியல. நான் நினைச்சேன் போயிட்டே இருந்து 2 கரண்ட் அஃபேர்ஸ் தேவையே இல்லை, அன்பிரடிக்டபிளா கேட்கிற அந்த 2 கொஸ்டின் நம்ம லிஸ்ட்லயே இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி தூக்குனா கூட நம்மளால 45+ டெஃபினட்டா வாட்ச் பண்ண முடியும், எடுக்க முடியும் அப்படின்றது நம்மளோட டார்கெட். ஸோ இது மட்டுமே தான் நம்ம எனிமியோட ஒரே ஸ்ட்ராட்டஜி. நம்ம கொஸ்டின் எடுக்க போற அந்த எனிமியோட ஒரே ஸ்ட்ராட்டஜி. இதைத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3-4 வருஷமா ஃபாலோ பண்ணிருக்காங்க. இது தெரியாம தான் நம்ம வந்து ரொம்ப நாள் நானுமே எப்படி அந்த 45 எடுக்க விடாம பண்றாங்க அப்படின்னா எடுத்து பார்த்தப்பதான் தெரிஞ்சது அவங்க ஒரே பேட்டர்னை தான் 3-4 இயர்ஸா ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ 3-4 இயர்ஸா இந்த பேட்டர்னையா ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இதுல இருக்கிறத கவர் பண்ணாலே டோட்டலா முடிஞ்சிடும். ஸோ அது எப்படி பண்றது? இப்போ அடுத்ததான் முக்கியமான விஷயம் வருது. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா என்னென்னதான் கான்செப்ட்ஸ் இருக்கு, என்னென்னதான் சிலபஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் பேங்கிங் அவேர்னஸ், அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் ஸ்டாட்டிக் அவேர்னஸ் இன் சென்ஸ் ஸ்டாட்டிக் ஜிகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் ஸ்டாட்டிக் அவேர்னஸ். இது மட்டும் தான் இருந்தது. ரீசெண்டா ஒரு ட்ரெண்ட் கொண்டு வந்தாங்க. கடைசி 1 வருஷம் இல்ல 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ரீசெண்டா ஒரு ட்ரெண்ட் கொண்டு வந்தாங்க. அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக் பேங்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ் வரும். 1 கோடியே இவ்வளவு லட்சத்தை கொடுத்தாங்க, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட்ல இவ்வளவு கோடி கொடுத்தாங்க, இவ்வளவு லட்சம் கோடி கொடுத்தாங்க, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளவு கோடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி நம்பர்ஸ் ஓரியன்டட். எத்தனை சப்சிடரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் ஒரு 3-4 கொஸ்டின் அடிக்கடி கிராஸ் பண்ணிருந்தேன். போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி இந்த நம்பர்ஸ் அதிகமா கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ நம்பர்ல வரனால அட்டன் பண்ண முடியல. ரீசன் தெரியும், கரண்ட் அஃபேர்ஸ் தெரியும், அதோட மீனிங் தெரியும், ஆனா நம்பர்ஸ் தெரியல. அதுதான் நம்ம பிரச்சனையா இருந்தது. ஸோ நம்பர்ஸ் அப்பதான் யோசிச்சோம் உங்களுக்கு இந்த தடவை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு முன்னாடி, ஓகே, எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் அனௌன்ஸ் பண்ற எந்த டேட்டோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர்ஸை வச்சு மட்டுமே ஒரு 2 hours லைவ் வந்து நம்ம போக போறோம். 2 hours லைவ் ஒன்லி ஃபார் நம்பர்ஸ். அதாவது என்னென்னலாம் இந்த 6 மாசத்துல நம்பர்ஸ் வச்சு வந்திருக்கோ அத்தனையுமே நம்ம வந்து ஒரே சிங்கிள் வீடியோல நம்பர்ஸ் வந்துட்டா டாபிக்கா பிரிச்சு பார்க்க போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் நேரத்தை சொல்லிடுறேன். ஸோ நம்பர்ஸ் வந்து டெஃபினெட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல். ஸோ அடுத்து இப்பதான் வருது முக்கியமான செஷன். நம்மளோட வீக்னஸ் என்ன? ஓகே, நம்ம கிட்ட ஏதோ வீக்னஸ் இருக்கு இல்லையா? நம்ம கிட்ட என்ன வீக்னஸ் இருந்து பார்த்தா இந்த மேஜர் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் வந்து என்னோட மேஜர் மிஸ்டேக் ஆச்சு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜர் மிஸ்டேக் இந்த சென்ஸ் வீக்னஸ் என்னென்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டடி லோட்.
நமக்கு ரீசனிங் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, குவான்ஸ் இருக்கு. இதெல்லாம் தாண்டி எப்படி சிஏ படிக்கிறது? அப்படியே சிஏவை படிச்சாலும் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்குது. நான் வேற ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம், நியூஸ் ஆனர் படிங்க, பிஐடி படிங்க, அப்புறம் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து டெய்லி படிங்க, எடிட்டோரியல் படிங்க, இப்படி நான் வேற நிறைய உங்களுக்கு சொல்லிட்டேன்னா அப்ப நிறைய பேர் வந்து ஓப்பனாகவே சொன்னாங்க இதெல்லாம் ஓகே, எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த 45 மார்க் வாங்கணுமா, அதுக்கு நான் வாங்கவே தேவையில்லை, நான் வேணா எனக்கு 30 மார்க்கே போதுங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. தட்ஸ் வெரி ட்ரூ. ஒருத்தவங்க நிஜமாலுமே எடுத்து படிக்கும்போது ரொம்ப நேரம் ஆகுதுங்கிறப்போ ஒரு டல்னஸ் வரும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் டேக்ஸ் டூ மச் டைம். கண்டிப்பா நிறைய டைம் எடுத்துக்குது. லாஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா cannot concentrate the other sections. இது நிறைய பேர் சொன்ன வந்தது. என்னன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ் நல்லா அனாலிசிஸ் பண்ண முடியல. ஏன்னா நான் ஜிகேவே படிச்சுட்டு இருந்தா, கரண்ட் அஃபேர்ஸே படிச்சுட்டு இருந்தா நான் எப்படி வந்து ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இது மூணுமே கிட்டத்தட்ட ஒரே பாயிண்ட் தான் சுத்தி வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது சேம் தான், அதே தான். ஸோ டூ மச் டைம் ஆகுது. அது மட்டும் தான் எனக்கு ஒரே ஒரு ப்ராசஸ் அப்படின்றது. சரி, அப்போ இவ்வளோ வீக்னஸை வச்சுட்டு இஸ் இட் ரியலி பாசிபிள்? ஓகே, நிறைய பேர் சேம் ப்ராப்ளம்ங்கிறாங்க. எஸ், டெஃபினெட்லி. இவ்வளவும் படிக்கிறதுக்கு டைம் ரொம்ப எடுக்க விடுவாங்க. அப்போதான் ஒரு கொஸ்டின் வருது, இவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டு, இவ்வளோ நெகட்டிவ் வச்சுட்டு இது நிஜமாலுமே பாசிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டா டெஃபினெட்லி பாசிபிள். ஆனால் ஒரு வழி இருக்கு. ஓகே, எஸ், ஒரே ஒரு வழி இருக்கு இதை நம்ம டெஃபினட்டா பாசிபிள் பண்றதுக்கு. ஜஸ்ட் ஒன் வே. என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டீம் ஒர்க். ஸோ இந்த ஒர்க் மூலிமா டெஃபினட்டா நம்மளால வந்து இந்த அளவுக்கு இன்புட்டை வெளியெடுத்துட்டு வர முடியும். டீம் ஒர்க் நான் எப்படி எக்ஸாம் என்ன சேர்ந்து எழுத போறோம், என்ன குரூப்பலாக எக்ஸாம் எழுத போறோம், கரெக்டா? ஸோ அப்போ நம்ம வந்து தனியாக தானே எக்ஸாம் எழுத போறோம். அது எப்படி நம்ம டீம் ஒர்க்கா செய்யறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூஸ் ஆன் ஏர், பிஐடி, ஹிந்து இங்கெல்லாம் வரக்கூடிய அந்த எக்கனாமிக் ஸ்டாட்டிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, நீங்க அதை படிக்க தானே கஷ்டப்பட்டீங்க. ஸோ அந்த ரிஸ்க்கை நான் எடுத்துக்கிறேன். எங்க டீம் எங்க சைடு நாங்கள் எடுத்துக்கிறோம். நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் as well as எக்ஸ்ட்ரா +1 வீடியோ இப்போ சேர்த்த போறோம். அது பேர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அவேர்னஸ் டேர்ம்ஸ், பேங்கிங் அவேர்னஸ் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைம்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல வர அந்த எல்லா வெப்சைட்லையும் நாங்கள் எடுத்த ஆர்டிகல் நாங்கள் படிச்சுட்டு, ஓகே, ஸோ அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் டேர்ம்ஸை மட்டும் எடுத்து தினம் வொக்காபுலரி மாதிரி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் கொடுக்குறோம். அது எவ்வளோ வேர்ட்ஸ் வந்தாலும் சரி, ஒரு வீடியோ நிறைய 5 இருக்கும், ஒரு நிறைய 2 தான் இருக்கும், 3 தான் இருக்கும், எதுவாக இருந்தாலும் சரி அந்த ரிஸ்க்கை நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏன்னா எக்ஸ்ட்ரா 2-3 ஹவர்ஸ் நீங்கள் படிக்க டைம் ஸ்பெண்ட் பண்ண லேட் ஆகும். அதுவே ஒருத்தர் படிச்சு கதையாக சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஒர்க்கை நாங்கள் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிற அந்த ரீசனிங், இங்கிலீஷ், குவான்ஸ் இந்த செக்ஷனை நீங்கள் பார்த்துக்கோங்க. அஸ் அ டீம் ஒர்க்கா இந்த பக்கம் நாங்கள் இருக்கோம், அந்த பக்கம் நீங்கள் இருக்கீங்க, ஒருத்தர் உள்ள ஒருத்தர் வெளியில், அந்த மாதிரி தான். ஸோ இருந்துட்டு ஒன்னா அஸ் அ டீம் ஒர்க்னா டெஃபினெட்லி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல் அச்சீவ் பண்ண முடியும். அந்த 40-45+ நிஜமாலுமே எடுக்க முடியும். ஸோ ஓகே, ஸோ எஸ், இப்போதான் பிளானுக்கு வரும். ஸோ இதான் நம்மளுடைய 5 ஸ்டெப் பிளான். இந்த 5 ஸ்டெப் பிளான் தான் இனி எப்பவுமே வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த பிளான் எப்படி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறது உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஷெட்யூல் உங்களுக்கு வழக்கம் போல எஸ்பிஐ கிளர்க்கு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா, காலையில் எந்திரிச்சோன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஷெட்யூல் ஒன்று கொடுத்துட்டே இருக்கும். அது இல்லாதங்காட்டி நிறைய பேருக்கு என்னமோ மிஸ் ஆன மாதிரின்னு சொன்னாங்க. ஸோ அப்போதான் எனக்கே புரிஞ்சது டெஃபினெட்லி அட்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டெய்லி ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறது அந்த இன்னைக்கு வரைக்கும் 9, 12, 4 மணிக்கு ஃபாலோ பண்ணுறது. ஆனால் இப்போ எப்படி செய்ய போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஷெட்யூல் காலையில் வழக்கம் போல வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஷெட்யூல் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபன்ஸ்டா நம்ம குரூப்ல அந்த டெலகிராம்ல அந்த டாபிக் வைஸ் குவிஸ்ல என்னென்ன குவிஸ் எல்லாம் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஏ இருக்கு போதுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஏ at 9 AM அப்படிங்கிறது எக்ஸாக்டா என்ன நடக்க போதோ ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இருக்க மாதிரி அதை அப்படியே கொடுக்க போறோம். இது கூட என்னென்ன சேர்ந்து ஆட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா குட்டி ஸ்ட்ராட்டஜிக்கே ஆட் ஆகிட்டே இருக்கும். தினம் குட்டி ரொம்ப குட்டி தான். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு மட்டும் படிங்க, அதுவும் தமிழ்நாடு நேஷனல் பார்க்ஸ் மட்டும் படிங்க. நீங்க ஒரு கதை வைங்க, ஒரு நாளைக்கு இந்த குட்டி ஸ்டாட்டிக், ஓகேங்களா, குட்டி ஸ்டாட்டிக் வந்து படிக்கிறதுக்கு அதிகபட்சம் மிஞ்சி போனா ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அவ்வளவுதான். வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்டேட் ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டும் நீங்களே ஓனா கதை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷம் டைம் எடுத்துட்டு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த 10 to 15 மினிட்ஸ் அந்த டைம் எடுத்து அந்த குட்டி ஸ்டாட்டிக் படிச்சுக்கோங்க. இது கூட சேர்ந்து இன்னொன்று என்ன ஆட் ஆகும் பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் அவேர்னஸ் ஸ்டாட்டிக்கும் ஆட் ஆகும். பேங்கிங் அவேர்னஸ் ஸ்டாட்டிக்கும் குட்டி டாபிக்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம். அந்த குட்டி டாபிக்ஸ் நீங்க படிச்சிருங்க. இது எல்லாத்தையோட வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு ஒரு ஆர்டிகல். ஓகே, ஒரு ஆர்டிகலை செலக்ட் பண்ணி அந்த பிளான்ல கொடுத்துறோம். அந்த ஆர்டிகலை முடிஞ்சா நீங்க தாராளமா நீங்களும் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆர்டிகல், குட்டி ஸ்டாட்டிக் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் இது டெய்லி ஷெட்யூல் உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ பிகினர்ஸும் ஃபாலோ பண்ணலாம். டெஃபினெட்லி யூ கேன் ஃபாலோ. ஓகேங்களா, ஏன்னா அடுத்த ஒரே மாசத்துல எஸ்பிபிஓ எக்ஸாம் வருது. ஸோ டெஃபினெட்லி யூ கேன் ஃபாலோ. அடுத்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இது வழக்கம் போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருவோம். அடுத்து எக்கனாமிக் டேர்ம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி வீடியோல கொடுத்தலான்னு ஒரு பிளான் இருக்குங்களா. ஸோ எக்கனாமிக் டேர்ம்ஸ் தினம் வீடியோ வந்துடும். அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம அந்த 30 மார்க் வந்து ஈஸியா வாங்கிடலாம்னு நினைப்போம். பட் ஆனால் நிறைய ரிவிஷன் பண்ணதான் நமக்கு வரும். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மைண்ட் மேப் கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ் சொல்லிட்டு அது மேபி 10 டேஸா இருக்கலாம், மந்த்லி இல்லை வீக்லி ஏதோ ஒரு டைம்ல எடுத்து உங்களுக்கு அந்த
மைண்ட் மேப் மூலியமா ஒரு எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இத்தனை அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குன்னா அது அப்படியே ஃப்ளோ சார்ட் இல்ல வேற வேற டயக்ராம்ஸ், பொம்மை, ஃப்ளவர், அன்னாசி போல மாங்காய், இப்படிலாம் நிறைய டயக்ராம்ஸ் மூலியமா வந்து அந்த மைண்ட் மேப் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணலாம்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இங்க தான் இருக்கு ஸ்டாட்டிக் ஜிகே. இந்த ஃபன் ஷோல இந்த குட்டி குட்டி ஹோம் ஒர்க்ஸ்லாம் நம்ம வந்து டெய்லி பார்த்துட்டு வரோம் இல்லையா, இதெல்லாம் மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபன் ஷோ ஆன் சண்டே, ஓகேங்களா, ஃபன் ஷோ ஆன் சண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலிவர் பண்ண போறோம். எப்படி இருக்க போகுது ஃபன் ஷோ, அதான் வந்து உங்களுக்கு கேள்வி. ஸோ அது எப்படி இருக்க போனா ஒரு 3 ரவுண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் நான் சொல்றேன். பட் ஆனால் ரவுண்ட்ஸ் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். நம்பர் 1 குரூப்ல டூப், டெஃபினெட்லி குரூப்ல டூப்புங்கிற குரூப்ல டாப்னே வச்சுக்கலாம். ஸோ ஒரு இப்போ நேஷனல் பார்க்ஸ் வந்து 4 படிச்சுட்டே இருக்கும், வாரம் ஃபுல்லா படிக்கணும். படிச்சுட்டு உங்களுக்கு குரூப்ல டாப்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி வரும்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 நேஷனல் பார்க்ஸ் வரும். அந்த 4ல ஏதோ ஒண்ணு மட்டும் ஒரு ஊரை சேர்ந்தது இருக்காது, ஆட் மேன் அவுட் மாதிரி இருக்கும். அந்த பிக்சரை பார்த்தோ அந்த வேர்ட்ஸை பார்த்தோ நீங்க கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ அது வந்து குரூப்ல டாப். அண்ட் நம்பர் 2 குரூப்ல டாப்புக்கு அப்புறம் மேட்ச் பண்ணி ஸ்கோர் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் ஆபிச்சுரிஸ்லாம் குழப்பமா இருக்கும். அந்த சேம் டைம் மேட்ச் பண்ணி ஸ்கோர் பண்ணி விளையாடும் போது டெஃபினெட்லி அது வந்துடும். அங்கதான் 3வது வருது. ஸோ படத்தை பாரு கதையை சொல்லு அப்படின்ற ஒரு ராட்ஸ் ரவுண்ட் இருக்கு. அந்த ரவுண்ட்ல ரெண்டு முக்கியமான ரவுண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு கனெக்ஷன் ரவுண்டு, இன்னொன்னு ஆஸ் யூஷுவல் படத்தை பாரு கதையை சொல்லுங்க பாரு. கனெக்ஷன் ரவுண்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு ஈகான ஆப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குன்னு ஒரு மேஜரா 5 க்ளூஸ் தான் இருக்கும். ஒன்னு ஃபார்மர், ஃபர்ஸ்ட் பிக்சர் ஃபார்மர் உங்களுக்கு இட் இஸ் ஆப், அது இட் இஸ் வெப் ஆப் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருக்கும். ஃபர்ஸ்ட் பிக்சர் வரும், ஃபார்மர் வரும். ஸோ ஃபார்மர் பார்த்தா ஃபார்மர் சம்பந்தமான அந்த ஆப்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க. அடுத்த பிக்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்நெட் பேஸ்ட் ஒரு பிக்சர் வரும். ஸோ ஃபார்மரையும் இன்டர்நெட்டையும் கனெக்ட் பண்ற ஒரு சில ஆப்ஸ் ஸ்கீம்ஸ் தான் வந்திருக்கும் டெலிவர் பண்றதுக்கு, லாஜிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு ஒரு 2-3 ஆப்ஸ் தான் வந்திருக்கும். அடுத்து சுகர் கேன் போடுவோம். ஸோ ஃபார்மர், இன்டர்நெட், சுகர் கேன் இது 3 சேர்த்துற ஒரே ஸ்கீம் ஈகான ஆப் மட்டும்தான். ஸோ அப்படி வந்து க்ளூஸை கொடுக்க நீங்களே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அது ஒன்று. அதே படத்தை பாரு கதையை சொல்லல செகண்ட் ரவுண்ட் இருக்கும். ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட போட்டோவை கம்ப்ளீட்டா பிளர் பண்ணிடும். இதெல்லாம் கம்ப்ளீட்டா அவரோட போட்டோவை பிளர் பண்ணிட்டு அவரோட க்ளூஸை 1 by 1 ரிலீஸ் பண்ணிட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கர்ணம் சேகர் நம்மளோட எக்ஸாம்பிள், அவர் தான் எப்பவுமே வராரு அப்பாயின்மெண்ட்ஸ்ங்கிறப்போ, அவரை பத்தியே சொல்றேன். அவரோட போட்டோ போட்டு கம்ப்ளீட்டா பிளர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் க்ளூ கொடுப்போம், தேனா பேங்க்ல ப்ரீவியஸா ஒர்க் பண்ணாரு அப்படின்னு. அதுலயும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா செகண்ட் க்ளூ, இப்போ ஐஓபி பேங்க்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலயும் கண்டுபிடிக்க முடியும்னா அவர் வாங்கின அவார்ட்ஸ் இல்ல ரீசெண்டா அவர் பெருசா அப்பாயிண்ட் ஆன ஏதோ ஒரு இடம். ஸோ இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி நீங்க ஒரு ஜாலி ஃபன் ஷோ படிக்கிற மாதிரி தான். ஏன்னா என்னதான் ஃபுல் ஸ்ட்ரெஸ்ல படிச்சா ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், அதையும் நம்ம ஏன் கேமாவே படிக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபன் ஷோ எவ்ரி சண்டே கண்டிப்பா நம்ம கொடுக்க போறோம். ஓகே, ஸோ அதுக்கு போட்டோ பார்க்கணும்னா நான் தான் க்ளூஸ் கொடுத்துறேன். நீங்க போட்டோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை, க்ளூஸ் கொடுத்துறேன். 1 by 1 க்ளூஸ் நான் ரிலீஸ் பண்ணிட்டு க்ளூஸ் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப ரொம்ப கடைசியான ஒரு விஷயம். அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா ஸ்ட்ராட்டஜி. ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், என்ன லீஸ்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் கூட ஷேர் பண்றேன். எப்பப்பெல்லாம் வந்து இப்போ இவ்வளோ விஷயம் சொல்லிட்டேன், கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் நாள் ஃபயரா இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து லைவ் வாட்சிங் வரீங்க, நன்றி. ஸோ நிறைய வந்து ஃபயரா இருக்கும். அப்புறம் நிறைய வந்து ஒரு செமையா ஒரு ஃபயரா இன்னைக்குலேருந்து படிக்கிறேன், நாளைக்குலேருந்து படிக்கிறேன், அப்பெல்லாம் நிறைய போகும். ஆனால் 2 நாள் கழிச்சு கண்டிப்பா டல் ஆகும். கரெக்டா, ரொம்ப ரொம்ப டல் ஆகும். ஸோ நான் எனக்கே டல் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கமெண்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு காலையிலேருந்து நேற்றுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்துட்டு இருந்த ஒரு சில கமெண்ட்ஸ் இருக்கு. இந்த கமெண்ட்ஸ் என்னோட வால்பேப்பராகவே நான் வச்சுக்கிட்டேன். என்னைக்காவது எனக்கு தூக்கம் வந்துச்சு, இல்லை தூக்கம் வருது, டயர்ட் ஆகுது, போர் அடிக்குது, போர் அடின் சென்ஸ் போதும்டா அப்படின்ற மாதிரி என்னைக்காவது தோணு வச்சுக்கோங்களேன். இந்த கமெண்ட்ஸ் என்னோட வால்பேப்பரில் பார்த்தீங்கன்னா சத்தியமாக எனக்கு தூக்கம் வராது. என்னதான் டயர்ட் ஆனாலும் இந்த விஷயம் என்னை வந்து தூங்கவே விடாது. அண்ட் 2வது நான் ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணிக்கிறேன், இனிமேல் வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, இல்லாட்டி வந்து இந்த வீடியோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க, ஏதாவது ஷேர் பண்ணி இது பண்ணி விடுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு வீடியோக்கு மட்டும் சொல்றேன். எப்போ அப்படின்னா எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு அதுக்கப்புறம் வரப்போற ஒரு வீடியோ ஒன்று வரும். ஸோ எத்தனை கொஸ்டின் நம்ம வீடியோல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோக்கு நான் 10 தடவை சொல்றேன் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி. அன்னைக்கு ரிசல்ட் வரும் இல்லையா, அந்த டைம் நான் உங்களுக்கு அத்தனையும் நான் சொல்றேன் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் த டே. அடுத்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல போறேன் அந்த வார்த்தை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அடுத்தபடி தான் முக்கியமான விஷயம். ஸோ இவ்வளவும் பார்த்தாச்சு. இதுக்கு சத்தியமா வேற லெவல் ஒரு கன்சிஸ்டன்சி வேணும், அட் த சேம் டைம் கான்ஃபிடென்ட் ஒன்று வேணும். பயங்கரமான ஒரு இது இல்லைன்னா ஃபயர் இல்லைனா முடியாது. ஸோ இந்த ஒரு லைன் தான் எப்பவுமே ஞாபகம் இருப்பது, ரெடி டு டச் தி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஹார்ட் ஒர்க் எ ஹியூமன் கேன் ரீச் அப்படின்னு. டெஃபினட்டா நான் ரெடி. ஸோ எனக்கு இது டூ ஆர் டை சிச்சுவேஷன். இது யாருக்கு எப்படி எந்த மாதிரின்னு தெரியல. ஓகே, ஸோ டூ ஆர் டை சிச்சுவேஷன் வந்தா இருப்போம் சேனல், வரலன்னா அன்னையோட சேனல் முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு டூ ஆர் டை சிச்சுவேஷன் தான். விட்டுற மாட்டேன். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் தி லாஸ்ட் ஒன் அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இட்ஸ் ஆல்வேஸ் சீம்ஸ் இம்பாசிபிள் அன்டில் இட்ஸ் டன் அப்படிங்கிற வந்து என்னோட லாஸ்ட் வேர்டை நான் வந்து முடிச்சு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் ஏலியன் லெவல் குவிஸ் இருக்கும். ஸோ ஏதாவது உங்களுக்கு இதில் குவரிஸ் இருக்கு, ஏதாவது புரியவில்லை என்றால் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்ட் ஒர்க் டெஃபினெட்லி இருக்கும். ஓகேங்களா, எஸ்
எதனாச்சும் நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா இப்போ என்னோட ஒரே கொஸ்டின், ஆர் யூ ரெடி? அதான் நான் வந்து மெயினாக கேட்கணும்னு நினச்சேன். இதே லெவல் ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் போடுறதுக்கு இப்போ நம்ம 2ஆ பிரிஞ்சுக்க போகிறோம். ஒருத்தர் உள்ளேனும் ஒருத்தர் வெளியிலும் வந்து தான் பிரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் உள்ள எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அட் த சேம் டைம் தான் வெளியிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ண முடியும். ஸோ என்னோட ஒரே எதிரி இந்த 45+. நான் முடிவு பண்ணிட்டேன், இது வாங்கலன்னா நான் போயிடறேன்டா யூடியூப் விட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ இது நடக்குதா மட்டும் பாருங்க. ஓகே, எஸ் ப்ளீஸ் மென்ஷன் டைமிங்ஸ். டெஃபினெட்லி சூப்பரான கொஸ்டின். அதை சொன்னீங்க அப்படின்னா எஸ் நான் அதுக்காக ஒரு விஷயத்த சொல்ல நினைச்சேன், நாள் மறந்துட்டேன். என்னன்னா இப்போ லாக்டவுன் 4th லாக்டவுன் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் இப்போ நேற்றுலாம் வந்து இவங்க மோடி சார் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ டவுட் வந்தது, ஆஸ் பர் தி 4th லாக்டவுன் ஷெட்யூல் பஃபர் ஆகாதரா ஏன்டாடே. ஓகே, ஸோ ஆஸ் பர் தி 4th லாக்டவுன் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாக்டவுன் ஷெட்யூல் தான் நமக்கு தெரிய வந்துடும். எக்ஸாம்ஸ் ஆக்சுவலி எத்தனை டே டைம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பொறுத்து நாங்கள் டெஃபினட்டாக வந்து அதுக்கப்புறம் தான் ஷெட்யூல் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதாவது டைமிங்ஸ் அது வரைக்கும் நார்மலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா இப்படி பஃபர் ஆகுது. ஓகே, ஸோ இதை தான் நான் சொல்ல நினச்சிட்டு இருந்தேன். ஆஸ் பர் தி 4th லாக்டவுன் ஷெட்யூல் நான் டெஃபினட்டாக வந்து அந்த ஷெட்யூல்ஸ் அண்ட் டைமிங்ஸோட நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகே, எஸ் ஓகே. ஸோ டெஃபினெட்லி இது நடக்குதா மட்டும் பாருங்க. ஓகே, பிகினர்ஸ்க்கு ஷெட்யூல் போடுங்களா, டெஃபினெட்லி அது உங்களுக்கு உண்டு. ஓகே, பேங்கிங் டாபிக்ஸா, டெஃபினெட்லி. ஓகே, ஸோ எஸ், ஸோ இதான் நம்ம பிளானு. ஓகே, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் அனாலிசிஸ் எடுக்க டெஃபினெட்லி 1 day ஆச்சு. அவ்வளோ கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்க போகுது. ஆனால் ரிசல்ட் நமக்கு ஃபேவராக தான் வந்தது. அவங்க திரும்ப 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 ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இனி அது வாய்ப்பே கிடையாது. இந்த தடவை நான் முடிச்சு சொல்கிறேன். ஓகேலா, எஸ் ஓகே, வெரி குட். ஸோ தேங்க்ஸ் லாட். ஸோ இந்த வீடியோக்காக தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். ஸோ தேங்க்ஸ் லாட், தேங்க்யூ வெரி மச். ஸோ எஸ், எதனாலும் கொஸ்டின் இருந்தால் கேளுங்க. எஸ் ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். எஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். நான் உங்களை வந்து நாளைக்கு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். கடை பேசிக்கிறேன். பை.